இல்லை எதுக்கு சொல்கிறோம்னா கொடுக்கக்கூடாது அப்படின்றீங்க. ஆனால் பெரிய டைரக்டர் கிட்டி கொடுக்கலாம், ஏன்னா சென்ட்ரல் மினிஸ்டர்ன்றதால. இல்லை கொடுக்கணும்னு சொல்லல. ஒரு ஏழையிலிருந்து அதாவது எவ்வளோ கஷ்டம் வலிமையான, அதாவது ஏழ்மையான ஒரு இதில் இருக்கும் அப்படின்றத அவர் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. என்னன்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அதான் சிஸ்டம்னு சொல்கிறாரு. கடைசி வரைக்கும் செத்தாலும் பரவாயில்லன்னு முடிச்சிருந்தா நல்லா இருக்கும். கிடையாது. கடைசி அவர் சொல்கிறது மனிதம், அந்த ஹியூமனிட்டி தான் வேணும். என்ன இருந்தாலும் பழி வாங்குறது ஒரு அதிகாரம் ஒரு தட்டை கையில் கொடுத்தா அந்த அதிகாரத்தை வச்சு நம்ம பழி வாங்கக்கூடாது. மன்னிச்சு மனித நேயத்தை வளர்க்கணும். அப்போ தான் இவ்வளோ பிரச்சனைகள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்கிறது மனித நேயத்தையும் நம்ம நல்ல ஹியூமனிட்டியும் சொல்லணும் தான் இந்த படமே எடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பழி வாங்குறதுனால எதுவும் தீர்வு ஆகாது. ஒருத்தர் இன்னொருத்தர் பழி வாங்குறதோ பழி உணர்ச்சி போடுறதோ ஒரு தீர்ப்பே ஆகும். அப்போ மன்னிக்கிறது தான் அருள். மன்னிச்சாதான் நீ தான் கடவுள். மயிலாடுன்றது நீயும் இறைவன். நீ மன்னிச்சா நீ ஒரு இறைவன் அப்படின்னு அதை தான் சொல்கிறது. மன்னிக்கப்பட்டனால அவன் இறைவனாக இருக்கு. சார், வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னார். 2 பேர் வாங்க. அது தமிழ் சினிமாவில் நிறைய படத்தில் ரொம்ப சொல்லலை. நான் கிளைமேக்ஸ் சொல்ல மாட்டோம், ஆனால் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. நிறைய ஃபீலாக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் இதை பற்றி சொல்லுங்கள். என்ன இது? வள்ளலாரை வள்ளலார் தமிழ்நாட்டில் அவருடைய உயரத்துக்கு கொண்டாடப்படலை. அவருடைய சினிமாவில் சன்மார்க்க வள்ளலாருங்கிற ஸ்பேஸ் வரல. ஸோ அவருடைய சன்மார்க்க நெறி அப்படிங்கிறது மனிதநேயத்துக்கு தெரியும். ஸோ அதை இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணுங்கிறதா ஸ்பேஸு. வரலாறுங்கிறது ஒரு பிலாசபி தானே, உருவம் கிடையாது. ஒரு லைட்டு, அந்த லைட்டில் ஒரு பிலாசபி. அது கேட்டுக்கு எதிராக கேட்டு அப்படிங்கிறது இல்லாமல் கேட்டுக்கு எதிராக அன்பை வைக்கும்போது தான் எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றம் உருவாகும். நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா எப்படி அந்த மாற்றம் உருவாகும் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த படத்துக்கு நான் வள்ளலாருடைய பிலாசபியை முன்னிறுத்திருக்கேன். அதுதான் கிளைமேக்ஸ். நீங்கள் அந்த எந்த வரைக்கும் நின்று பார்த்துருக்கீங்க, அதனால நன்றி. சொல்லலாம் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி மானியம் வாங்கலான்னு ஒரு பேட் வரும். அதை பற்றி ஏதாவது